யார் உண்மையான லாயலான ஃபேன்ஸ்? சிஎஸ்கே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 5 மேட்ச் வந்து தொடர்ந்து தோற்றுருக்காங்க. அதுக்காக வந்து மேட்ச் பார்த்துட்டு இந்த மஞ்சள் ஜெர்சி எல்லாம் போட்டுக்கிட்டு வரவங்க உண்மையாலுமே சிஎஸ்கே ஃபேனா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி எழும்பிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஒரு மேட்ச் விளையாட மாட்டாங்க, டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இவங்களாம் யார் டீம் எடுத்தது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே. தோனியவும் மோசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் ஐசிசி டிராஃபியை 3 வின் பண்ணி கொடுத்துருக்காரு, ஏஷியா கப் நிறையா வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல 5 கோப்பையை வந்து வின் பண்ணி கொடுத்த ஒரு மனுஷனை இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல ஒரு டீம் தோக்குதுன்னா தோக்கும்போது வந்து ஃபேன்ஸாக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். இப்படி கீழ்த்தனமாக வந்து கேவலமாக வந்து பேசுறதுக்கு வந்து ரொம்ப அநாகரிகமான விஷயம். இது வந்து ஏற்றுக்கவே முடியல. இப்படி ஒரு ஃபேன்ஸா? இது உண்மையாலுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி வந்து பேசுறீங்களா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக வந்து இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தனமாக வந்து அவங்களோட டீமையோ அதில் இருக்க வீரர்களையோ இப்படி மோசமாக பேசி நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் புகழ்ந்து பேசலனாலும் பரவாயில்ல, இழந்து தயவு செஞ்சு பேசாதீங்க. நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணி இருக்கிற இன்னும் வந்து ஒரு 8 மேட்ச் இருக்குது. 8 மேட்ச்சில் 7 மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணாலும் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இகழ்ந்து பேசாதீங்க. நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணி பாசிட்டிவான எனர்ஜியை வந்து டீமுக்கு வந்து கொடுக்கணும். தயவு செஞ்சு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 5 மேட்ச் வந்து நம்ம லாஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சு போய் ஒரு சீசனில் கப் அடிச்சிருக்கிறோம். தயவு செஞ்சு எதுவுமே தெரியாமல் யாரையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் பேசாதீங்க. இந்த சீசனில் அந்தளவுக்கு பிளேயர்ஸை எடுக்கலை ஐபிஎல் ஏலத்தில், அவ்வளோதான், அதுதான் உண்மை. ஸோ அதனால் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் குறை சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போவோம், கப் அடிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பாசிட்டிவோட இருங்க.